ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி திருவோணம். இன்றைக்கி வந்து எல்லாம் கேரளா மக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து எந்த சாதி எந்த மதம் பேதமின்றி கொண்டாடுற ஒரே திருநாள் வந்து இந்த ஓணம் திருநாள் தான். சரியா? இது வந்து திருவோணம் நட்சத்திரம், அந்த நட்சத்திர நாளில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனி மாதத்தில். ஸோ அதனால் அது திருவோணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஓணத்துக்கு வந்து எல்லோரும் வந்து இது ஒரு அறுவடை திருநாள் மாதிரி. இன்றைக்கி வந்து வீட்டில் எல்லோரும் வந்து சைவ உணவுகளை வந்து சமைச்சு எல்லாம் நிறைய பல காய்கறிகள் வச்சு சாம்பார், அவியல், பொரியல் அப்படி நிறைய தவரம், அந்த மாதிரி நிறைய ரசம் அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைவ உணவுகள் வந்து வச்சு இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக இருக்கிற கேரளா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சு ரெடியாகி பார்த்தா வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள்லாம் போட்டு வண்ண மலர்கள் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸும் இன்றைக்கி அதை மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சி குளித்து சீக்கிரமாக ரெடியாகி கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களும் பயங்கரமாக கோலம் போட்டு டெக்கரேஷன் நடப்பு வச்சு காலையிலேயே வந்து எங்களோட கார்டனில் இருக்கிற எல்லா பூவையும் பறித்து இருக்கிற பூவெல்லாம் பறித்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் கோலத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? நீங்களும் வந்து இதை மாதிரி கோலம்லாம் போடுவீங்களா? உங்கள் வீட்லேயும் என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கேரளா மக்களும் மட்டும் இல்லை, ஓணம் செலிப்ரேட் பண்ண எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி ஓணம். ஓணம் மாதிரியே இந்த மலர்கள் மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாய்.